VKC powered by Pommes Dreamwear, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint, Heritage Milk மற்றும் VKC Pride. என்ன நடந்தது? ஏய், ஒன்னதா 25 வருஷமா நான் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த என் மௌன விரதத்தை நான் கலைச்சேன். அதுக்கு காரணம் என் குடும்பத்தோட கௌரவம், மானம், மரியாதை. இப்ப சொல்லு, என்ன நடந்துச்சு? சொல்லுங்கறல்ல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க கோபப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாதுமா. நான் கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற பெரியய்யா நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு சாமிக்கு விளக்கு போட்டேன். நான் அப்படி விளக்கு போட்டது தப்புதான். நீங்க இங்க இப்பவே என்ன உயிரை விட சொன்னா கூட நான் என் உயிரை விட்டுடுறேம்மா. ஏய், நீ ஆதிய கடவுளா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ உன் மனசுல அவனை என்னவா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியாதா? ஆண்டி, நீங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஐஸ்வர்யா, நீ இந்த விஷயத்துல தலையிடாத. அது எப்படி தலையிடாம இருக்க முடியும்? ஆதி பார்வதியோட மானத்தையும் உயிரையும் காப்பாத்தி இருக்காரு. அதனால பார்வதி ஆதிய கடவுளா நினைச்சிருக்கா. ஆனா நீங்க அதுக்கு தப்பா அர்த்தம் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கல. அவ என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளுங்க. சொல்லுடி, உன் மனசுல ஆதி இருக்கான் தானே? சொல்லுடி, உன் மனசுல ஆதி இருக்கான் தானே? ஏய், 3 லட்சம் கோடிக்கு சொந்தக்காரன் என் ஆதி எங்க? 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும்னு நினைக்கிற இவன் எங்க? கற்பனைக்கு கூட கட்டுப்படாத உயரம் எங்களது. கனவு கண்டு திருப்தி பட்டுக்கிற ரகம் அவளுது. ஆதி அடி எடுத்து வச்சா அவன் பின்னாடி லட்சம் பேர் இருப்பாங்க. இவன் பின்னாடி யார் இருக்கா பாரு. வார்த்தை ரொம்ப முக்கியம் வனஜா. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல யார் மனசுல யார் இருக்கிறது. உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிச்சு போட முடியுது? ஆதிக்கடவுர் குடும்ப கௌரவத்துக்கு, அந்தஸ்துக்கு, மரியாதைக்கு கௌரவ குறைச்சலா யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சது அது வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, வேண்டியவங்களா இருந்தாலும் சரி, சுட்டு பொசுக்கிடுவேன். 25 வருஷமா அக்கா காப்பாத்திட்டு வந்த மௌன விரதத்தை இப்படி கெடுத்துட்டியடி வனஜா. நந்தினி, வனஜா, உங்க 2 பேருக்கும் சொல்லிக்கிறேன். பார்வதி விஷயத்திலயோ இல்ல இந்த வீட்டு வேலைக்காரங்க விஷயத்திலயோ திட்டுறது, அடிக்கிறதுன்னு ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு,
பார்வதி, சொல்லுங்க பெரியய்யா. எனக்கு புதினா டீ குடிக்கணும் போல இருக்கு. சரிங்க பெரியய்யா, இப்ப கொண்டு வரேன். ஓகே. பாத்தியா நந்தினி, இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஒண்ணுமே நடக்காத மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ? நான் தான் சொன்னனே ஆண்டி, இவ ஒரு சரியான கைக்காரின்னு. நீ சொல்றது கரெக்ட் தான் நந்தினி. இவ லேசுப்பட்டவ இல்ல. இவ இடத்துல இந்நேரத்துக்கு வேற ஒருத்தி இருந்திருந்தா வேலையும் வேணா ஒரு மண்ணு வேணான்னு தூக்கி போட்டு ஓடி போயிருந்திருப்பாளுங்க. இவ பிளானோட இருக்கால, எப்படி போவா? ஏண்டி, யாருமே இல்லாத கடையில டீ ஆத்துற மாதிரி இப்ப எதுக்கு நீ அடுப்பு மேல பாத்திரத்தை வச்சிருக்க? அது வந்து பேச்சு வராத உனக்கு? என்னமோ பேங்கிற? வாயை திறந்து பேசு. பெரியய்யா புதினா டீ வேணும்னு கேட்டாரு. ஆதிக்கு நீ அப்படி என்ன தாண்டி சொக்கு பொடி போட்டு மயக்கி வச்சிருக்க? அதான் ஆதி அன்னைக்கே சொன்னானே, இவ கண்ணுதான் அவனை மயக்குச்சுன்னு. இவ்வளவு ஒண்ணும் பண்ணக்கூடாது, அந்த கண்ணுதான் டார்ச்சர் பண்ணணும். பாக்குறவனெல்லாம் மயக்குது, அந்த கண்ணோட கொஞ்சம் விளையாடி பாக்கலாமா? அம்மா, ஐயோ வேண்டாம்மா, என்ன விட்டுருங்கம்மா. இல்லனா என்னடி பண்ணுவ? அகிலா அத்தை கிட்ட போய் சொல்லுவியா? அகிலா அக்கா கிட்டயா? இவளா? சொல்லிட்டு நீ இந்த வீட்ல இருந்துருவியா? பெரியய்யா புதினா டீ கேட்டாரம்மா. அவருக்கு நான் டீ போடணுமா? என்ன டீ போட விடுங்க. ஏய், இங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு பாத்தியா நந்தினி? இவன் நினைப்பெல்லாம் எப்பவும் ஆதி மேலதான் இருக்கு. ஒண்ணும் பண்ணக்கூடாது, ஆதிக்கு பிடிச்ச அந்த கண்ணதான் டார்ச்சர் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நான் கேட்டா எனக்காக கண்ணையே தரேன்னு சொன்னா, இந்த கண்ணை புடுங்கிக்கலாமா? வேண்டாம். இந்த மிளகா பொடி அவ கண்ணுல போடு. சூப்பர் ஆண்டி. இந்த எரிச்சல்ல இவளுக்கு இனி ஆதி நினைப்பே வரக்கூடாது. போடு. வேண்டாம், என்ன விட்டுக்குமா? கண்ண காட்ரி காட்ரி கண்ண. அம்மா வேண்டாம்மா, சொல்றது கேளுடி. மறுபடியும் சொல்றது புரியலையா? வேண்டாம்மா, ஏய் சொல்லுடி, நான் சொல்லல. வேண்டாம்மா அம்மா, தயவு செஞ்சுமா உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, வேண்டாம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா, தயவு செஞ்சு போங்கம்மா, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்கம்மா.
தாங்க முடியலையே. கண்ணை திறக்க முடியலையே. என்ன இது திடீர்னு கண்ணு துடிக்குது? எரியட்டும், நல்லா எரியட்டும். எங்க வயிறு எரிஞ்சதில்ல, அப்ப எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன அதிகமா துடிக்குது? பார்வதி கண்ணை பார்த்தா சரியாயிடும். ஏய், இதுக்கப்புறமும் நீ ஆதி நினைப்போட இங்க சுத்திக்கிட்டு இருந்த, உன் உடம்புல உயிர் இருக்காது. ஜாக்கிரதை. வா நந்தினி. ஐயோ ஆண்டி, ஆதி இங்கதான் வராரு. நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? இரு இரு இரு, வேற என்ன வழி இருக்கு? இருக்கிறது ஒரே வழிதான். இங்கேயே ஒளிஞ்சுக்கலாம். வா. இரு இரு. ஏய், நாங்க இங்க வந்ததையோ இங்க நடந்ததையோ இப்ப இங்க ஒளிஞ்சிருக்கிறதையோ ஆதி கிட்ட சொன்ன கொன்னுடுவா உன்னை. வா நந்தினி. பார்வதி, பெரியய்யா, புதினா டீ தானே? இதோ ரெடி ஆயிட்டு இருக்கு. திரும்ப. உன் கண்ணில் என்ன? அது வந்து தீத்தூள் எடுக்கும் போது மிளகா பொடி விழுந்துச்சு பெரியய்யா. சரி, கண்ணு காட்டு. இல்ல பெரியய்யா, பரவாயில்ல. நான் முகம் கழுவிக்கிறேன். தண்ணி பட்டா முழுசா பரவி எரிச்சல் இன்னும் அதிகமாகும். நான் ஊதி விடுறேன்.
போதும் பெரியயா. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல, சரியாயிடுச்சு. நீங்க போங்க, நான் டீ எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன்.